பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு அம்பாளுடைய சன்னதிக்கு நேர் எதிரே நடந்து கொண்டிருந்த சூரசம்ஹார நிகழ்வுகளை கடற்கரைக்கு மாற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு தான் மாற்றிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தமிழகத்தில் பெரும்பாலும் சிவன் சன்னதிகளிலும் பெருமாள் சன்னதிகளிலும் முருகப்பெருமானுடைய சன்னதிகளில் தான் கொடிமர காட்சியை காண முடியும். அம்மன் கோவில்களில் கொடிமரம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆனால் நம்மளுடைய குலசேகரன் பட்டினம் அம்மையும் அப்பனும் வீட்டிருக்கக்கூடிய அதிசய திருத்தலத்தில் கொடிமர காட்சியை காண முடியும். இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்டது தான். இந்த கொடிமரம் நிறுவப்பட்டதிலிருந்து குலசேகரன் பட்டினம் தசரா மேலும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்குது. கொடிமரம் வச்சதுலேருந்து தான் கொடியேற்றப்பட்டு தசரா திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மேலும்